ப்ராப்ளம். எந்த தப்பு பண்ணவனும் சர்ச்சுக்கு வரலாம். ஆனா வந்தவன் என்ன பண்ணணும் தெரியுமா? மனம் திரும்பணும். எப்பேற்பட்ட பாவிக்கும் சபைக்கு வருவதற்கு டோர் ஓப்பனா இருக்கும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன ஆயிருக்கணும்? மனம் திரும்பணும். அதுக்குதான் ஒரு ஒர்க் ஷாப் போலதான் சபை. இங்க வந்து எல்லா டைப் மக்களும் வருவாங்க பாருங்க. நல்ல 3 days ஃபாஸ்டிங் இருந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்றவங்க இருக்கிறாங்க. இங்கேயும் இருக்கிறாங்க, ஆன்லைன்லயே நிறைய பேர் இருக்கிறாங்க. 3 days ஃபாஸ்டிங் இருக்கிறோம். சிலர்லாம் சொல்லுவாங்க ஃப்ரைடே தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அந்த மத்தியானம் 1 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிப்பாங்க. நான் குடிப்பேன். ஆமா, அதாவது இந்த கேப்ல குடிச்சிட்டேன். இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த டைப் மக்களும் இருக்கிறாங்க. சிலர் இருக்கிறாங்க பாருங்க, ஆமா யாரோ இழுத்துட்டு வந்திருப்பாங்க. இது ஃபாஸ்டிங்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு இருக்கிறோம். எல்லா டைப் மக்களும் இருப்பாங்க. இயேசுவை சுத்தி எல்லா டைப் மக்களும் இருந்தாங்க. ஆமென். சீஷர்கள்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் உள்ள பேதுரு பக்கத்துல இருக்கிறான், யோவான் மார்பில் இருக்கிறான், பாவி என்று அழைக்கப்பட்டவர் பாதத்தில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இயேசு யாருக்கெல்லாம் இடம் கொடுக்கிறார்? இதான் ஜீசஸ். ஆனா பாதத்தில் இருக்கிறவள்கிட்ட சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாத. இதான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு. பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட சொல்றாரு, பேதுருட்ட சொல்றாரு, அற்ப விசுவாசியே. இவன் விசுவாசத்துக்குள்ளே என்ன வரல, இப்பதான் ஸ்டார்டிங். இவர் வந்து அப்ப எல்லா டைப்பும் இருக்கு. கூடவே இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப கடிந்து கொள்ளுகிறார், கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப சாஃப்டா பேசி கிட்ட கொண்டு வந்து நல்ல சுத்திகரித்து கடைசியில பேதுருவை குறித்து சாட்சி தெரியும்ல. மறுதளிச்ச இடத்துல போய் உட்காருவான் தெரியுமா? அப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ அவர் கூட இருந்தது, உன் பேச்சு அதை காட்டி கொடுக்குது. சிலர் அப்படிதாங்க, சினிமா தியேட்டர்ல போய் இருந்தாலும் க்ளோரி ஹல்லேலூயா அப்படிமாங்க. அதாவது அந்த ஆவேசத்துல அப்படி என்ன இப்போ ஏய் நீ சர்ச்சை போறான் தானே, எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவன் பேச்சு திடீர்னு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் பேதுரு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். சில பாக்குறாங்க, எப்படி இவருக்கு தெரியும்? ஆமென். ஹல்லேலூயா.